ஸோ டுடேஸ் நோயிங் கேன்சர் எபிசோடில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், மார்பக சுய பரிசோதனை. இதை யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணணும், எப்போ பண்ண போகிறோம், ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம். ஒன்று ஒரு மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு நம்ம மார்பகத்தை ஏதாவது அப்நார்மாலிட்டி ஸ்கின்ல, நிப்பிள்ஸில், ஏரியோலாவில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம செஸ்ட் மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஹிப்பை ப்ரெஸ் பண்ணும்போது, இந்த மேனுவர் பண்ணும்போது மசில்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகும்போது அப்போ வித்தியாசமான லம்ப்ஸ் இல்லைனா ஷேப் ஏதாவது மாறுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது பால்பேஷன். ஸோ யூஸ்வலாக நம்ம பால்பேட் பண்ணும்போது ஆல்வேஸ் யூஸ் த ஃப்ளாட் ஆஃப் ஃபிங்கர்ஸ், அதாவது இந்த ஃபிங்கர்ஸோட ஃப்ளாட் சர்ஃபேஸை வச்சு பால்பேட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதாவது ஒரே செமி சர்க்குலராக ஒரு பேட்டர்ன், இல்லைனா ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வென் டு டூ இட், இது எப்போ செய்யணும்? யூஸ்வலாக பீரியட்ஸ் முடிஞ்சு 1 வீக் கழிஞ்சதுக்கு அப்புறமா செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ யாரெல்லாம் இதை பண்ணணும்? ஸோ 25 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களும் இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். ஸோ இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும்? ஸோ ஏதாவது அப்நார்மலாக கட்டிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி அப்நார்மலாக கட்டிகள் இருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த நிப்பிள்லேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ், தண்ணியாவோ இல்லைனா மில்காவோ இல்லைனா பிளட்டாவோ ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அப்நார்மாலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் கன்சல்ட் யுவர் டாக்டர். ஸோ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீனிங் to diagnose cancer at an early stage. Thank you.